பதில் கேள்விக்கென்ன பதில் கேள்விக்கென்ன பதில் கேள்விக்கென்ன பதில் இதுல 7000 ரூபாய் இருக்குது. இப்ப வச்சுக்க, மேற்கொண்டு அப்புறம் பாப்போம். அண்ணே, நீங்களா என் தெய்வம்? என்ன தெய்வம் ஆகிறதப்பா? அப்புறம் தெய்வத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடும். இந்த வச்சுக்க. இந்த உதவி நான் என்ன கைமாறி செய்ய போறேன்னு தெரியல. பாப்போலாம். அண்ணே, நீங்க விரும்பினா சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு இதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு நான் முடிவு பண்ணேன். போன உடனே காகிதம் போடு, பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. சிவராமா, இந்த பணத்தை உன் அண்ணன் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்கிறது உனக்கும் தெரியும். புட்சால்தனமா நடந்து. சரி மாமா. சரவணா, முருகா, இந்த ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நான் வரேன், ரயிலுக்கு நேரமாச்சு. சொன்னதை மறந்துடாத. சரி மாமா, வா. குட் மார்னிங் தன்ராஜ். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல பாரு. என்ன? சிலோன்ல இருந்து நமக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு பேரிங் சப்ளை பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 7 லட்சமா? ஆமா சிவராமன், நீங்க போட்ட முதல் 7000. ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறி இருக்கு பாத்தீங்களா? அவன் தானே அனுபவிக்க போறான். தம்பி, நல்லா இருக்கியாடா சிவராமா?
அப்போ அந்த பார்ட்டிகிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல்ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. 4 பெரிய மனுஷங்க முன்னாடி என்ன வாடா போனான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நிறைய வேலை சொன்னதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்ல போறேன்? வீடு நிலமெல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா கண்ணீரை தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னு நான் என்ன கடவுளா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யாருக்கும் போய் யாஜங்க கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே. என்னப்பா சொல்றேன்? சொல்லுங்க. எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? சொல்லுங்க. ராம லட்சுமணன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ராம லட்சுமணன் எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேல நான் உசுரையே வச்சிருக்கிறேன். அவன் அப்படித்தான் என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே, தம்பி, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க. என்னடா தம்பி, வீட்டுல கொண்டு போய் விடுற நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில் ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓ ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். ஆமா. என்ன அவமானப்படுத்தணும்னு நீ தலைவன் ஆகிறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமா நீ தொழிலாளிங்க பக்கம் நான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம் தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்ட நன்றியா இது? நன்றி? யாருக்கு யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடைய கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி காட்டல. ஓ, என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப என் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல, எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துறேன். அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜன்மத்துல நடக்காதடா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் ஃபேக்டரியில சம பங்கு வாங்கி தரல. என் பேரு நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்ல. எங்க போறேன்? எனக்கு பதில் சொல்லிட்டு போறேன்.
எங்க அப்பா அவன் பச்சைக்காரன் அடிச்சு கொண்டுச்சல்ல உன்னை கொல்லாம கூட மாட்டேன். தன்ராஜ் பணத்தை திருட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. பொய் பொய் பொய்யா சொல்ற. இப்ப தெரியுது தப்பா. சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் இப்போதானே முதல் தடவை சந்திக்கிறோம். அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சரவணா, இப்போ சாலமன் சாலமன் நீ என் மனசை மட்டும் இல்ல என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறைகடைச்சு பிறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுல என்ன ஜெயில் பிரிவு ஆக்கிட்டே இல்ல. என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே இல்ல. சித்தப்பா இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பிரமாதம். இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்குறது தானே. விடுதலை நாள் வந்துட்டா எந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயில விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்ல. நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு. கொன்னுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே. சரவணா, சாலமன். எஸ், சாலமன். நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். சித்தப்பா நான் நினைச்சா இப்பவே இங்கேயே உன்னை சீவிடலாம். ஆனா அது லட்சியம் இல்ல. சித்தப்பா விருந்து எப்போ வச்சுக்கலாம்? என்ன விருந்து? என்ன விருந்தா? நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலில் அடிச்சு கொன்னையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலில் அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்கா? நல்ல நாள் பார்க்க விருந்துக்கு. மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், குப்புசாமி. போகாதீங்கப்பா, ஒரு மாதிரியான ஆளு. உங்க பொஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதை ஆக்கிடுவாங்க. சித்தப்பா இது நம்ம சொந்த விஷயம். மத்தவங்களுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகரத்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உன்னை கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் ஒரே சித்தப்பா. சரவணா, ஓ ஐ மீன் சாலமன். இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. யாருங்க அவன்? எவனோ கிறிஸ்துவம் போல் இருக்கு. உங்களை போய் சித்தப்பாங்கிறா, உங்களை விரட்டுறா, நீங்களும் பயந்துகிட்டே. முருகா, இந்த பற்றையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன். சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சில பேரு அதை கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷனாகிறான், கெட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் மிருகமாயிடுறான். கத்திய தீட்டாத தம்பி, உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுடுறான். புரிஞ்சுதா? அடே ஏனுங்க, கத்திய திட்டு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஏண்டா
என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேனுங்களா மாமா. நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பொழைக்க போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்தை சட்டுப்புட்டு பேசி முடிச்சுட்டா. அடுத்த ரயிலே அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏனுங்க ஆறுமுக மாமா, என் தம்பிய பாத்தீங்களா? சிறுவர்ஜியில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்காங்க? எங்கேயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயிலர் போய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதாங்க பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்னடா சொல்ற அந்த சக்காரத்தி? இதேதாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவன் சொன்னா நீங்க வந்து சொல்றியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தான்? ஏண்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வாழ்ந்துருக்கான். ஒரு துப்புண்டா போது நிறுத்து. முருகா, சாமி கண்ணு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளாரு இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. மாமா முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேங்க மாமா. ஆறுங்க அண்ணே, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவான். அத்தை சொத்தை சாலமன், என்னடா அந்த பாவி என் கால சுட்டுட்டா ஃபாதர்? என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான். அவன் இவனை சுட்டுட்டான். ஏன் அங்க போனீங்க? ஏண்டா ஜெயில வந்தவன நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரிய சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறிதானே உங்களுக்கு பெருசா போச்சு. ரோசி, இந்த சாலமன் உயிரோட இருக்கிறது அந்த சிவராமுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தான். அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே. இப்போ 3வது உயிர் உருவாயிட்டு இருக்கா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல? என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டு அலையற? போர்க்களத்துல பேபலை தூக்கிட்டு அலைஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர். முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்டை வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரிய ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரிசத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பையன. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. ஒழுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர் இன்னும் பேசிட்டே இருக்கீங்களா? கால் அடிப்படும். ஐ எம் சாரி. வாடா வா வா. வெள்ளம் வெள்ளம். நல்ல வேலைமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். எஸ் இன்ஸ்பெக்டர். சாலமன் இருக்காரு. ஏன்? சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர் இந்த அத்தியாயத்தை? அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க? நான் என்ன செய்யுது சாலமன்? மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதே கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ நான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா
அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே சரி, நீ அழுகிற. நீ அழுகிறது, நான் போறது வருது, உபதேசப்படுறது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாத்துக்க. ஒவ்வாம பேசிக்கிட்டே இருக்கிய, உடுவா பட்டிய என்னட்டு அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அட பிஸ்கோத்து, என்னையா பாடி பாடின்னு வாய்க்கு விளங்காம பேசுற? உட்டா என்ன காரவா பல உருந்து போயிடும். என்னட்டு இது கூட்டா இருக்கு? உன்ன எங்கடி சொன்ன? திரும்ப திரும்ப நீங்க உங்க அப்பா மகனை யார் தெரியுமில்ல? கொண்டேங்கட்ட மரத்தியாக்கும் ஒரு பூடி பிடிச்ச ஓம அப்படி நிறுத்துற மாதிரி நிறுத்திடுவேன். போற நீ வாசாரு. என்ன ஓரை சொல்ல போட்டு எடுத்து போற? தோறுப்பி வானு. இங்கிலீஷ் இது மூஞ்சிக்கு இங்கிலீஷ். நல்ல ராண்ட கல்லு கூவ மாதிரி. கரவ கல்லு பாத்துக்க. ராஜா, என்னப்பா? ஒரு வாரமா காலேஜுக்கு போகலையாமே? ஆமா. ஏன்? பிடிக்கல. படிப்பா காலேஜா? ரெண்டும் தான். ராஜா, உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிப்பாது படிச்சு என் ஆசையை நிறைவேற்றுவியா? அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ராஜா, ஐ எம் சோ சாரி டாடி. கிளப்புக்கு போகணும், டைம் ஆச்சு. உங்க பர்சன் 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். என்னவே மோட்டாக்கார குறுக்க நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை பாக்குற? எடுவே வண்டிய. வே பல்ல இழிக்காதவே, வண்டி எடு. காரு புதுசாவே? எனக்கு கார் ஓட்ட கத்து தருவியாவே? அதுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறேன். வா உள்ள உட்காரு. பொண்ணு அறிவிற்கான கொஞ்சமாவது காரை கொண்டு போய் உங்களை புத்தியே இருக்காப்பா. மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா? நல்லா பூச வாங்க போறீங்களா? ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணே பாத்தீங்களா?
புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாமும் பழசு புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாமும் வளைச்சு பார்க்க நினைச்சீங்களா இங்கே வாங்கி போக வந்தீங்களா அட ஜிலு ஜிலுக்கா மைனர் ஐயா என் கை தள்ளப்பா ராசா பையா அட ஜிலு ஜிலுக்கா மைனர் ஐயா என் கை தள்ளப்பா ராசா பையா படிச்ச படிப்பு எதுக்கு இதுக்கு எதுக்கு சித்தாப்பு பழைய கால பொண்ண பாருங்க அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க ஒட்ட வண்டி அவர் ராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்க அட ஆம்பளைக்கு ஆம்பிள்ளன்னா கதை யாருகிட்டே வந்து மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா நல்லா பூச வாங்க போறீங்களா கைய போட்டு நல்ல குத்தி பாருங்க காரில் வந்து பொண்ண தட்டு பாத்தீங்க கைய போட்டு நல்ல குத்தி பாருங்க இடுத்த வழக்கி நடங்க எடுத்து எடுத்து போடுங்க இடுத்த வழக்கி நடங்க எடுத்து எடுத்து போடுங்க பொழைச்சு பார்க்க வாரீங்களா இனி பொழைச்சு போக போறீங்களா இங்கே பொண்ணிருக்கு 7 8 கை போட்டதுக்கு வாங்கி கட்டு இங்கே பொண்ணிருக்கு 7 8 கை போட்டதுக்கு வாங்கி கட்டு நினைச்ச நினைப்ப மறங்க திரும்ப நினைக்க கூடாது உலக தொட்ட கைய பாருங்க உத விழுந்தா தாங்க மாட்டீங்க ஓட்ட வண்டி அவர் ராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்க அட ஆம்பளைக்கு ஆம்பிள்ளன்னா பக்கமானத்துக்க கிணமானத்துக்க கதை யாருக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா நல்லா பூச வாங்க போறீங்களா உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருக்கிறது உங்க மாமி சுப்பு எங்கடா வெளியில போயிருக்காருங்க நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க என்ன சொன்னாருங்க எனக்கு என்ன தெரியா நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க என்னடா இதையே 2 வாட்டி சொல்ற எங்க மாமாவும் 2 வாட்டி சொன்னாருங்களே அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா என்ன நீங்க முள்ளவாரியா எச்சு போயிடியா அதனால 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க இன்னும் 6 ரூபாய் இருக்கா இந்தாடா 6 ரூபாய் இந்தா கொடுத்தாச்சு ஏனுங்க கையில ஒரு கிள்ளுங்களே நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க நீங்க கிள்ளுங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க சரியான மண்டு போயிடா நீங்க எங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க இந்தாங்க முருகா ஏனுங்க வரேன்டா வாங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இல்ல அது என்னத்தான் சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பணத்தை இங்கதானே வச்சேன் அத்தை கேட்டா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க
தொலைச்சுட்டியாரே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணிக்கிட்ட நீ 6 ரூபா வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினேனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. கிள்ளினாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பையாலே அடிப்பாங்களே. ஐயோ, ஏனே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வேன்? தினமும் உன்னால எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த அப்படி 6 ரூபா. ஏனுங்க கையில ஒரு கிள்ளுங்க, அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது, இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேலு, இன்னைக்கு 1 ரூபா தான் இல்லப்பா, நம்ம தத்தி இருக்குல்ல, இன்னைக்கு 6 ரூபாய் இங்க கோட்டை விட்டுருச்சா. மத்த கையால ஆப்பேல அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கான முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபா. அதுல 6 அதைய கையில கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா, அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி. அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா, அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. ஒரு குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன். புத்திர சோகம்னா குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா. தெரிஞ்சுக்கப்பா. அப்பாவோட போட்டோ ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். யாருங்க நீங்க? போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். அதெல்லாம் தப்புங்க, பேசாம போலீஸ்ல மாட்டிக்குங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் செய்யல சார், நான் நிரபராதி சார். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எதுக்கா அங்க கையில விலங்கு மாட்டிருக்காங்க? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்லுவாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்சவன் ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கழட்டி விடுங்க. வாங்க வாங்க.
ஏங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன். இல்லப்பா முருகா, உங்க மாமாவும் அத்தையும் மேல தெருவு போயிருக்காங்க. நீ வந்தா சாதியை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். கப்பாசிங்களா? எனக்கு டீ வேணாங்க. இல்லன்னு சொல்லாம ஒரு ஒத்தாசு பண்ணணுங்க. என்ன செய்யணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாருங்க. மருந்து வாங்கணுங்க, அது கொஞ்சம் பணம் வேணுங்க. வண்டி கடை இல்ல பாது, டீ கடை. ஏங்க நீங்க சும்மா கொடுக்க வேணாங்க, கொல்லம்பட்டை வச்சுட்டு 150 ரூபாய் கொடுங்க. டீ அடிக்கிட்டு விட்டுட்டு இரும்பு அடிக்க சொல்றியா? அதுக்காக என்கிட்ட பணம் கிடையாது. ராமநாதங்க தயவு செஞ்சு கல்லாப்பட்டு கொஞ்சம் பாருங்க. காலங்கத்தால என்னப்பா, போப்பா போப்பாண்ணா. முருகா, ஏறுங்க. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, கொடுங்க. உடனே கையை நீட்டிருவியே. இதோ பாரு, ஒருத போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா. அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா. அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல. 500 ரூபாயா? எங்க இருக்காங்க? இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க. கையோட பிடிக்கிற மாதிரி ஓடுறா பாரியா. சரியா தேச்சு மேல இருக்காயா. ஜம்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க. நான் தப்பிச்சு போயிட்டா நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபாய் பணம் இருந்தா தான் மருந்து வாங்க முடியுங்க. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. ஜம்பு, இப்ப நீ எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். நாங்களும் மனுஷங்க தான், மத்த உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். முருகா, ஐயா, இப்ப எங்களுக்கு 200 ரூபாய்க்கு அதை கொடுக்கறேன். உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும். எப்போ நேரமாச்சு வரப்போ. பணம் கொண்டு வந்துட்டானுங்க, சீக்கிரம் போய் மருந்து வாங்கிட்டு சொல்லுங்க. காலம் கணதரிச்சு முருகா, உங்க மாமா இறந்துட்டாரு. உன்னை பெரிய நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உன் மேல எறும்பு கடிக்காதபடி கண்ணு கருத்துவா பாத்துக்கிட்டேன். ஏதோ கொல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது, அதை வச்சுட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ. அது மேல கடகடை இருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அது இல்லைங்க அத்தை. அத்தை நீங்க இங்கே இருந்துருங்க, நான் சம்பாதிச்சு போறேங்க உங்களுக்கு. என் தங்கம், அது ஒண்ணு போறா என் கண்ணு. ராசா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது. அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். பத்துமா கண்ணா, பத்துமா? சரிங்க அத்தை. வண்டி விடுப்பா, வர்றேன். ஊருக்கு போறது மறக்காம கர்தாசி போடுங்க. நான் உங்களுக்கு மணியாடு அனுப்பிச்சு வைக்கிறேன். போடுறப்பா, மறக்காம கர்தாசி போடுங்க. உடம்ப பாத்துக்கோ முருகா. ஏனுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காரியம் செஞ்சுட்டவே? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே. ஜம்பு உங்க அண்ணனுங்களா? அடடே பாப்பா, உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு?
நான் போறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்குறேன்? இத வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க. சிரிக்கிறீங்க, இவனுக்கு அழுகா வருங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க. முருகா, உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா. முடியாது. புரிஞ்சு கொடுத்தேன், பணத்தை கொடுத்தீங்க, இப்ப பணத்தை கொடுத்தா விட்டுருங்க. அது எப்படிப்பா முடியும்? ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி, அதோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப நல்லவனுங்க. சரி சரி, உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கே, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க, நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க, அவ்வளவுதானே? தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல, நானாதான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சேன். அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களே நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, ஒரு சின்ன எறும்பை மிதிச்சிட்டா கூட ஓன்னு அழுவிய இப்ப ஒன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அதாம்மா விதி. தங்கச்சி, நடந்தது இதுதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க்கு போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். யாருங்க இவரு? நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவை கொன்ன இல்ல? அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன, அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? அவன் வலது கையில புலிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலையை விடுங்க. அந்த புலி பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார், டைம் ஆச்சு, போடுங்க போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கம்மா. நானும் வரேனுங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ், சாலம். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தட்டிங்கல்ல? பரவாயில்ல சித்தப்பா, ஆஃப்டர் 2 இயர்ஸ் தானே பறந்து போவோம். அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீடம் 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல, நான் நல்ல சிவத்தோட மகனே இல்லை. என் குதிரை காத்தா பாருங்க சார், காத்தா வா சார். அது குருதல்ல சார், கழுத கழுத. ஏன் வண்டியில ஏறு சார், மெத்த தச்சு போட்டுருக்கேன். போட்டு வச்சிருக்கியே, என்ன ரேட்டு? இடத்த சொல்லுங்க, ரேட்ட சொல்றேன். டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போகணும். டூருப்பி கொடு, டூருப்பி. ஏறு சார், ஏறு. குட்டி ரூம் நல்லா இருக்கா இல்லடா? அப்பு ரேட்டு சீப்பிட்டேன். குருத ரொம்ப வேகம், கொஞ்சம் சாக்கிரதையாவே இருந்துங்க. பரவாயில்ல.
வண்டி கொஞ்சம் நிறுத்து, மணிப்பட்டி கீழே வந்துருச்சு. எங்க வந்த? என்னங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில அடி அடி அடின்னு அடிச்சு கொள்றது. அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றையே நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாராரு, திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? ஆய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றையா ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க? அதுதானுங்களே? ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு, நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க போது நிறுத்துவே. இவங்க கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றையை ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கைது வரை நெருப்பு விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா, விடாது ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க சாட்டையால வாங்குவாங்கன்னு வாங்கிவிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலேயே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாமா சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவ கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. போதும் பார்த்தது போட்டா. எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு.
இடத்த காலி பண்ணவே. பாபா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். ஆச்சரியாது. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துக்கிட்டீங்களே, புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்தாமா வட்டி. 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டறையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ, குட்டு குட்டா. நிறுத்துவே, வண்டியை நிறுத்துவே. நிறுத்து. ஏங்க நிறுத்த சொன்னீங்க? இவ்வளவு நாளா உனக்கு வண்டி ஓட்ட கத்து தாரல்லவே. ஆமாங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சாவே? ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்போ ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப கூட ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப தோணுதுங்க. என்னவே? அதுங்க வகான இழுத்து பிடிச்சா குதிரை அசையாம ஒரே இடத்துல நிக்குதுங்க. அது ஏனுங்க? ஐயோ ஐயோ, யப்பா யப்பா யப்பா. என்னவே முருகப்பா, சிரிப்புக்கே வருதப்பா. என்னவே முருகப்பா, சிரிப்புக்கே வருதப்பா. நல்லா சொன்னா அந்த நாராயண பிள்ளை, நானும் நீயும் வண்டி ஓட்டலாயத்துக்கே இல்லை. நல்லா சொன்னா அந்த நாராயண பிள்ளை, நானும் நீயும் வண்டி ஓட்டலாயத்துக்கே இல்லை. அப்பவே சொன்னாங்க எங்க சுப்பிரமணிய மாமா. அப்பவே சொன்னாங்க எங்க சுப்பிரமணிய மாமா. கத்து தர கூட்டி அந்த கால வரலாமா. எங்க அலமேலம்மா எனக்கு தான் அலங்கோலம்மா. எங்க அலமேலம்மா எனக்கு தான் அலங்கோலம்மா. என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அலமேலம்மா. சேலகட்ட விட்டு புட்டு மேலகட்டும் பொம்பளைங்க, சேலகட்ட விட்டு புட்டு மேலகட்டும் பொம்பளைங்க. ஊருக்குள்ள ரொம்ப மட்டும் நாம 2 ஜோடி மட்டும். ஆட மாத்தி பாக்குறது அவங்க தொழிலே, ஆட மாத்தி பாக்குறது தவறு இல்லவே. என்னவே முருகப்பா, சிரிப்புக்கே வருதப்பா.
ராகம் பாடுவோமா? ரொம்ப நாள் ஆசை இங்க சொல்லத்தான் நேரம் இல்லை. ரொம்ப நாள் ஆசை இங்க சொல்லத்தான் நேரம் இல்லை. நடுத்தருவில் கிசு பண்ண சட்டம் இல்லைங்க. 4 பேரை கேட்டு வந்து சொல்லுறேனுங்க. ஏனுங்க அலமேலம்மா எனக்கு தான் அலங்கோலம்மா. அந்த நாராயண பிள்ளை நானும் நீயும் வண்டி ஓட்டையாயக்கே இல்லை. என்னவே முருகப்பா சிரிப்புட்டே மருதப்பா. சத்தியமாது மாதிரி செய்ய மாட்டேன். சத்தியமாது மாதிரி செய்ய மாட்டேன். என்ன விட்டுடு என்ன விட்டுடு. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏனுங்க அலமேலு, ஏனுங்க அப்படி தனியா வந்தீங்க? அலமேலுவா? நான் அலமேலு இல்லைங்க. பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க அலமேலம்மா எதுக்குங்க அம்மா? ஐம் சாரி, நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா? என் சிநேகிதர், அதான் இவங்களோட அப்பா தன் மனைவி பிரசவ வேலையில துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம் ரெட்டை குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனே இறந்துட்டான். பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேரு வச்சேன். ஏனுங்க, எல்லா மரமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னாங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான். நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏனுங்க, வாங்க நம்ம ஜட்காவை கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்னவே இது? எங்க இருந்தது உனக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாம்ல? 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? அது ஆமாங்கிற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலையா ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டான். அப்படியா?
பாக்குற? புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. எவனோ புலி பச்சை குத்துனவன் எவனையோ ஒருத்தனை கொண்டுட்டானா, அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரி இன்ஜின் கிளம்பி இருக்காரு. போடா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா அவன் சவுக்கால் அடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்கடா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு உங்க கதை? நல்ல வேலை போச்சுங்க. எங்க போனுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமேலம்மா. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க இது வீடே இல்ல? யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நினைச்சுங்களா? நீங்க நட்டிக்கிறதானே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க, அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்டு போட்டு வரீங்க? ஏங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறா. அது எப்படி? 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி? 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நாங்க 16 ரூபாய், 16 ரூபி. ஒரு தரம் 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன கொல்லம் பட்டியா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ, இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ. நீதான் விரட்டுன. நீதான் முதல்ல விரட்டுன. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றைய நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீ என்ன மரியாதை கேட்டு. கையை பிடிக்கிறான். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சுன்னு போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளர்த்துருவே. ஆமா, ஆம்பளை தொண்டை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி தொணை? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்கடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போட கூப்பிடுறேன்? மூக்கனாங்க போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா.
ஆடு நீங்களா? கருப்பு மசையெல்லாம் கலைச்சிட்டீங்களா? எங்க வேஷம் கட்டலீங்களா? அப்படி அடிக்கிறீங்க. யார் நீன்னு கேட்ட? எப்படி மொத்த அடிக்கிறீங்க? ஏன் என்ன காட்டி கொடுக்க நினைச்சேன்? நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலைங்க. நீங்க பெருசா உங்க சம்சாரத்திட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்க. உங்க மச்சான் நீங்க இருக்கிற இடத்த காட்டினா 20 ரூபா பணம் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களா? ஏன் மச்சான்? பின்ன ஏன் மச்சானுங்களா? ஏன் போய் சொல்ற? நீ அந்த சிவராமனுடைய ஆளு தானே? எந்த சிவராமருங்க? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஐஸ் போட்டு விப்பாரு அந்த சிவராமருங்களா? சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம். அவன் உனக்கு தெரியாது? ஏனுங்க ஏனுங்க, அவரை போய் அவன் இவன் மறுவாத குறைவா பேசாதீங்க. அவர் என் சித்தப்பாருங்க. ஆமானுங்க, எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க. என் பேர் முருகனுங்க. ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு வாட்டி அடிக்க போறீங்களா? ஆமா, என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி, இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா? இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். எங்க பேரை மாத்திட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன்னா மாத்தினாரு. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசி அம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க, நீங்க எதுக்கா அங்க ரோசி அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க, அவன் என்ன எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்தேன். அந்த பைய உயிருக்கு நான் தான் எம்மு நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னா தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல, சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை கால அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாத, நீ போ. வேணாமுங்க, சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றானுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி, நீ போ. எனக்கு எது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. முருகா, என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. சரிதானுங்களா? சரிதாப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா, நம்ம கார்ல போயே. ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா, வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி, தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோபால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படி மலையை சுற்றி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. வந்துட்டு அந்த கதையை விடுற. சட்டை விடுங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. எஸ், வெரி குட், ஓகே. தேங்க்யூ, குட் நைட்.
குட் ஈவினிங் சித்தப்பா. எப்படி வந்தேன்? மாதவா, சுந்தரம், தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது. கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா இவருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கார் நிக்குது. வரண்டாவில கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்துல மாட்டதுக்கு இல்ல, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் மரியாதையாவது விடுறியா இல்ல? ஏய், எவனாவது கிட்ட நெருங்குனீங்க, உங்க முதலாளிய பூசணிக்காய் விட்டுற மாதிரி உருட்டி விட்டுடுவேன். உனக்கு நல்ல நேரம் இருந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். ராம்சிங், நாகராஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னாரு. இதுதான் அந்த சரவணனுடைய சாலமன். எஸ், சாலமனுடைய படம். அவன் பெண்டாட்டி, குழந்தை, யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. சத்தம் இல்லாம காரியத்தை முடிங்க. மத்தது ஐயா பார்த்துப்பாரு. எதை பற்றியுமே கவலைப்படாது. புறப்படு. My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு. இது நியாயம் தானோ? கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு. இது நியாயம் தானோ? கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om. அண்ணன் வழி சென்ற ஸ்ரீராமன் தம்பி அந்நாளில் வாழ்ந்தது பொய் அல்லவே. கொலை செய்யும் தம்பிகள் பலரோடு இப்போது இது ஒன்றும் நானே சொல்லும் கதையல்லவே. தங்க குடம் போல இருந்தானே அண்ணன், தனக்கென்று வாழாமல் வாழ்ந்தானம்மா.
அவன் பட்ட துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அடிபட்ட கிளியாக விழுந்தானம்மா. இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா, குலம் வாழுமா? இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா, குலம் வாழுமா? இது நியாயம் தானோ? கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om. தந்தை பெயர் காக்கும் பிள்ளைகள் ரெண்டு, தமிழோடு இசை போல வாழ்ந்தாரம்மா. நெறிகட்ட தம்பியால் பிரிவுற்று நின்றார்கள், இனி என்று ஒன்றாக இணைவாரம்மா. அன்பு மகன் பெற்ற மகராசி அன்னை தெய்வத்தை போல் நின்று அருள்வாளம்மா. இருள் வந்த இல்லத்தில் என்றேனும் ஒளியுண்டு, இருவர்க்கும் துணையாவாள் அபிராமியே. சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். அவள் சொல்வாள் ஓர் நாள் கேள்விக்கு நல்ல பதில். My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. Good morning. யார் நீ? உன் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கே, அது எடுத்துப்பா. ஷர்ட் பாக்கெட். சாலமா மார்க்கெட் சர்க்கிள்ல யார் யாருக்கு எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த ரேட் பேசணும்னு உனக்கு தெரியல, புரியாதுப்பா. என்னை ரொம்ப சீப் ஐட போட்டு ரொம்ப கம்மியா விலை பேசிட்டேன். அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கின?
சிந்தாமணி சிந்து சிந்து. ஐயா என்னது சிந்து நீ? நான் என்ன மூக்கையா சிந்த சொன்னேன்? சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா, அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல. அவனை பஜார்ல பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு. குடு 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 வச்சிருந்தே, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சிந்து என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது, நெளிகிறது, குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான். நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை, நீ ஒரு நெத்திலி கருவாடு, அது ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னை கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, அந்த குடிமை பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏற்றிக்கிட்டு போ. எப்படி இருக்கு? மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியார் போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சே பாரு, 16 வயது நிலைவா? நீ என்னையா பேசின வாயை விட்டுட்டு காலை சுடுற? வாய காட்டியா? இந்த பக்கத்துல தலையை வச்சு இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்தா உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து, முறுக்கு தின்னு. சாயந்தரமா. என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் திருவிழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. அவனுங்க எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்திட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். குமரன் நர்சரி பள்ளியின் பெற்றோர் தின விழா கொண்டாடப்படும் இந்த நன்னாளில் குழந்தை செல்வங்கள் ஒருங்கிணைந்து அரிய கருத்துக்களை கொண்ட இனிய விருந்தொன்றை உங்கள் முன் படைக்க இருக்கிறார்கள். நம் பாரத தாயின் அடிமை விலங்கு அகற்றப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை, மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்று விடலாமா?
பாய்வதோ பொங்கி பாய்வதோ பொங்கி பாய்வதோ ஒழிப்பேன் என்பவர்கள் தங்கள் பெயரின் பின்னே ஜாதி தன்னை போட்டு கொள்ளுவதே இது ஆதியிலே வந்துவிட்ட பழக்கம் தானையா அறிந்து கொண்டு திருந்தி வாழ்ந்தால் பேதம் ஏதையா பள்ளியிலே குழந்தைகளை படிக்கச் சேர்க்கையிலே அங்கு ஜாதி பேரும் என்னவென்று கேட்கின்றார்களே இதை ஆட்சியிலே உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டாலே அகிலமெல்லாம் ஜாதி பேத மொழியும் கண்ணாலே ஒரு தாயின் வயிற்றினிலே உதித்த பிள்ளைகள் நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு மலர்ந்த முல்லைகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள் இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள் இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள் உலகமெல்லாம் சமத்துவத்தை ஓங்க செய்குவோம் ஒருமைப்பாடு எனும் கொடியை உலகில் ஏற்றுவோம் நீங்கதான் எங்க அப்பாவா? ஆமாப்பா. பின்ன ஏன் காடிலாம் ஓட்டிட்டு வந்துருக்காங்க? அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா. இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா? போக மாட்டேன். இருங்க டாடி வர. இந்த டாடி வரமாட்டேன்னு ஜெயிலு பண்ணீங்களே அதோ இப்ப என்ன நான் சொல்றேங்க. நான் பாபோடா. Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police. அடுத்தது பரிசு கொடுக்கிறது. மேடைக்கு வரீங்களா? ஏண்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, நாகராஜ் அடிக்காத.
நெருப்பிலேயே கருகி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச. சித்தப்பா இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். கமான். நான் வர மாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்ல போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டுல அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அது என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அது புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கிறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. பொறுப்படு. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலவெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவை சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவி அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. பிளீஸ், சத்தியம் பண்ணுங்க. எங்க பார்த்தேன்? இதான் சார் வந்தான். பார்த்தோம் சார். என்னால நடக்க முடியல. போய் சொல்றேங்க. தெரியுமா, வேணும்னா நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம், நானே வரேன்.
கர்த்தர் இப்படி சோதிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல. என்ன சேர்ந்து ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர கொண்டு வர. ரோஜி, என்னமாச்சு ரோஜி? எனக்கா விருந்து கொடுக்கிறேன், கொண்டு போய் மனையிலிருந்து உருட்டுங்கடா.
ஏன் அதிர்ச்சி அடைகிற? நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த விருந்து ரெடியா இருக்கு. வேண்டாம் சரவணா, வேண்டாம். உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வேண்டாம் சொன்னா எப்படி? அடுத்த கட்டம். வேண்டாம் சரவணா. என்ன ஆச்சரியம் பாத்தியா? எந்த பச்சைக்கால எங்க அப்பா அடிச்சு கொன்னையோ அதே பச்சைக்கார எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிய நேரத்துக்கே வந்திருக்கைய. அதான் விதி. சரவணா, என்ன விட்டுடு. இனிமே உன் வம்புக்கே வரமாட்டேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் என்ன பதில்? உன்னால சொல்ல முடியாது. நீ ஒரு அபாயக்குறி, நான் ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்க போறேன். சரவணா, நான் உன் சித்தப்பா இல்லையா? ஒரே ரத்தம் இல்லையா? அந்த ரத்த பாசம் எங்க அப்பாவை கொள்றப்ப எங்க போச்சு? உன்னை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த புலி பச்சையை குத்திக்கிட்ட. ஆமா. ஏய் தம்பி, நம்ம குடும்பம் இவரால பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நீ இவரை பழி வாங்க துடிக்கிறியே. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி அநியாயமா தூக்குல தொங்க போறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? முருகா, தயவு செஞ்சு கொடுப்பாமங்கிறது போயிடு. மாட்டேன், நான் தனிய போக மாட்டேன். நீ என் கூட வா. உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அது உன்னால முடியாது. என்னால எதுவும் முடியாதுன்றா இது வரைக்கும் நான் கோழையா இருந்தேன். ஆனா இப்ப எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தோட தான் வந்திருக்கேன். சரவணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தன்ராஜுவை நீதான் கொலை பண்ணுங்கிறத போலீஸ்ல வந்து சொல்லிடுப்பா. முருகா, முதல்ல இவரை கொண்டு குழியில இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டு நான் வர்றேன். இப்ப வரைக்கும் ஒரே விடு. முடியாது. உன்னை ரத்தக்கரை படிஞ்ச கையோட கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. சரவணா, சரவணா, நாம நல்ல சிவத்தோட பிள்ளைங்கப்பா. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அநியாயமா ஜம்பு சரவு இல்லாம பாப்பா வந்து உண்மையை சொல்லிடுப்பா. பாப்பா, யாரை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்க? சரவணா, சரவணா, அவரை ஒண்ணும் பண்ணாத. சரவணா சொன்னா கேளுப்பா. சரவணா, சரவணா, காலையில ஜம்புவை தூக்குல தொங்க விட போறாங்க. வந்து உண்மையை சொல்லிடுப்பா. என் லட்ச தெய்வத்தை எங்க விட மாட்டேன். சரவணா, சரவணா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா. சொன்னா கேளுப்பா. நேரமாச்சு போலவா. சரவணா, மரியாதையா சொன்னா நீ கேட்க மாட்டேன். சொன்னா கேளு. அம்மா, போக மாட்டேன்ல? போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆடுறா, ஆடுறா, என்ன எவ்வளவு வேணாலும் ஆடுறா. சரவணா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜம்பு எப்படியாவது காப்பாத்துப்பா. போக மாட்டேன், போக மாட்டேன். ஐயோ, சரவணா, சரவணா, வேணாப்பா. சரவணா, விடு, சரவணா, விடுறா.